ஹே கைஸ், ஹாய். இப்போ நிறைய சூப்பர் ஹீரோஸ் படமெல்லாம் பார்த்து நம்ம நிறைய இடத்துல இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவர் நம்மக்கிட்ட இருக்கு. அந்த சூப்பர் பவர் யூஸ் பண்ண நம்மளுமே படத்துல காட்டுற மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவா இல்லைனாலும் ரியாலிட்டியில ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம சூப்பர் ஹீரோவா இருப்போம். அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் ஜெயபிரதாப் எனர்ஜி. இப்போ நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற சொசைட்டியில நம்ம எல்லாத்துக்குமே நிறைய வகையான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது எல்லாமே நம்மளோட மென்டல் ஹெல்த்தை தான் பாதிக்குது. அந்த மென்டல் ப்ராப்ளம் அப்படிங்கிறது தான் பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதை நிறைய பேருக்குனால ஹேண்டில் பண்ண முடியறது இல்லை. அதனால ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆன்சைட்டி இந்த மாதிரி மட்டும் இல்லாம நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மென்டல் ஹெல்த்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா உங்களோட பிரெயினை நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். உங்களோட எமோஷன்ஸை நீங்க முடிஞ்ச வரைக்கும் கண்ட்ரோலபிளா வச்சிருக்கணும். இது என்னடா முட்டாள்தனமா இருக்கு, எப்படி என்னோட எமோஷன்ஸை நான் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது? என்னோட எமோஷன்ஸை என்னால கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியாததுனாலதான் எனக்கு மென்டல் ப்ராப்ளம் வருதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா, பட் அதுதான் ப்ராப்ளமே. இங்க உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்க பாதுகாக்கணும் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நெகட்டிவா இருக்கிற விஷயங்களாகட்டும், இல்ல உங்களை பாதிக்கிற விஷயங்களாகட்டும், அதுல இருந்து தள்ளி இருந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்க செய்யறப்போ உங்களோட மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படாது. கூடவே உங்களால உங்களோட ஹெல்த் மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலயுமே நீங்க ஆக்டிவா இருக்கவும் முடியும். இதுல இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களால இந்த விஷயத்த செய்யறப்ப நிறைய ட்ரிகர்ஸ் வரும். அந்த ட்ரிகர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஹேண்டில் பண்ணி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகர்றப்போ கண்டிப்பா ரொம்ப ட்ரபுளா இருக்கும். அந்த ட்ரபுளை தாண்டி முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாத்துக்குங்க. அண்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி இப்போதைக்கு இந்தியால மட்டும் இல்ல, மொத்த வேர்ல்டுலயே 120% மக்கள் மென்டல் டிசார்டர்னால மட்டுமே பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு. மென்டல் டிசார்டர் அப்படின்னா பைத்தியம் பிடிக்கிறது, இல்லாட்டி அவங்க கரெக்டா இருக்கிறது இல்லை அப்படிங்கறது மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணாதீங்க. ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, இந்த மாதிரி டிப்ரெஷன் இது எல்லாமே இதுக்குள்ளதான் வருதுன்னா நீங்க நம்புவீங்களா? பட் அதுதான் உண்மையும் கூட. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட மென்டல் ஹெல்த்தை நீங்க பாதுகாக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட பிரெயினை நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. என்னடா சூப்பர் பவரை பத்தி பேசிட்டு தேவையில்லாம இந்த கண்டென்ட்டை பத்தி பேசுறேன்னு சொல்றீங்களா? உங்களோட பிரெயினை நீங்க கண்ட்ரோல் பண்றதுதான் இங்க பெரிய சூப்பர் பவரே. உங்களோட எமோஷன்ஸையும் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் வேறன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்காதீங்க. உங்களோட எமோஷன்ஸும் உங்களோட மென்டல் ஹெல்த்தையும் ஒரே மாதிரி தான். மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டுச்சுன்னா உங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப அதிகமா ட்ரிகர் ஆகும், ரொம்ப அதிகமா கோவம் வரும், ரொம்ப அதிகமா டிப்ரெஷன் வரும். இது எல்லாத்தையுமே நீங்க ஓவர் கம் பண்றதுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவா இருங்க, சோசியலைஸ்டா இருங்க, ஸ்மார்ட் போன் யூசேஜை கம்மி பண்ணுங்க, நல்லா தூங்குங்க. இங்க நிறைய பேருக்கு மென்டல் ஹெல்த் பாதிக்கப்படுறதுக்கு காரணமே தூக்கம் இல்லாததான்னு சொல்லிட்டு அதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் சொல்லுது. முடிஞ்ச வரை ஸோ உங்களோட பிரெயினையும் உங்களோட எமோஷன்ஸையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்க லைஃபுக்கு நீங்க ஒரு சூப்பர் ஹீரோவா இருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸை பார்க்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம எனர்ஜி மெடிக்கல் சென்டரை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஹெல்த் ரிலேட்டட் ஏதாவது குவரிஸ் இருந்துச்சு அப்படின்னா யோசிக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச விஷயத்தை நான் சொல்றேன். அண்ட் அடுத்த வீடியோல பார்ப்போம்.